ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஆப்புன்னு தானே கேட்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறோம், பேமெண்ட் பே பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸும் எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கமிஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இப்போ எல்லாமே பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறீங்க, கேஸ், இஎம்ஐன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம எல்லோருமே பே பண்ணுறோம். ஸோ பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்கல்ல. பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கமிஷன் தராங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பில் கமிஷன் தராங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற ஆப்பில் தான் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் நல்லா ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் தான் ஓப்பன் ஆகும். இந்த ப்ளே ஸ்டோர்லேயே பாருங்களேன், இந்த ஆப்புக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்புக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்பவே ட்ரஸ்டடான ஆப் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். இதில் பாருங்களேன், சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஹோம் பேஜ்லேயே பாருங்கள், நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற எல்லா விதமான இதுவும் இருக்குது. ரீசார்ஜ் இருக்குது, மொபைல், டிடிஹெச், ஃபாஸ்டாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட்டும் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் நம்ம எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம ரீசார்ஜ் ஜஸ்ட் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறது கூட எப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டாப்பில் யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பில் அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே செக்யூர் தான். ஸோ சேஃப் தான். இதில் நம்ம வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன அமௌண்ட்டை பே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா QR கோடு ஷோ ஆகும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஜிபே, ஃபோன்பே அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கேன் பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கல்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். நான் பாருங்கள் பேமெண்ட் 50 ரூபா பண்ணுறேன். 50 ரூபா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு.
ஸோ ரூ. 50 பண்ணுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மெயின் ஆப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் பாருங்கள் டாப்பில் வேலெட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ரூ. 50 பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரூ. 50 வச்சு நான் ஒரு சின்ன ஒரு ரீசார்ஜ் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் ரீசார்ஜ் 1 டே பேக் வந்து இப்போ போடுறேன். ஸோ அந்த 1 டே பேக்குக்கு மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நம்பரு அமௌண்ட்டு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட நம்பர் அமௌண்ட் வந்து நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டே பேக் வந்து இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஆப் மூலிமா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பேக் வரேன். இதில் பாருங்களேன் ஹோம் பேஜில் நம்மளுக்கு வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்குன்னு தெரியும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ 1 டே பேக்குங்கிறது நான் ரூ. 22 தான் போட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோட வேலெட்டில் கமிஷன் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்குக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு 3.10 அண்ட் ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு ₹4 அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வோடாஃபோனுக்கு உங்களுக்கு 3.55 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கமிஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பிடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமிஷன் தான் தராங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன் பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வெரிஃபை செய்யப்பட்ட ஆப் மட்டுமே ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நாங்களும் உங்களுக்கு விதவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.